எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க என்னைக்குமே ராத்திரி தூங்க போறப்ப சுவத்தை பார்த்துக்கிட்டு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாரையும் போலதானே நானும் வாழ நினைச்சேன். அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு துயரம்? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ நரகமா மாறிச்சு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள என்றைக்காவது ஒரு நாள் அலறி அழுது யோசிச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? உண்மையாவே மனசார சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல வெளியில எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா இருக்கேன்னு ஒரு பொய்யான சிரிப்பை மாட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்களா? இந்த கேள்வி உங்களை மட்டும் தொந்தரவு பண்ணல. இந்த உலகத்துல வாழ்ற கோடிக்கணக்கான மனிதர்களை தினமும் ஒவ்வொரு நொடியும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பேரதிர்ச்சி இது. நாம எல்லாரும் ஓடுறோம், எதற்கோ ஓடுறோம். பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், சொந்த பந்தங்களுக்கு பின்னாடி ஓடுறோம், ஏதோ ஒரு நிம்மதியை தேடி ஓடுறோம். ஆனா கடைசியில வந்து நிக்கிற இடம் என்னவோ ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு துயர நிலை. ஏன் இந்த நிலைமை? நாம என்னைக்குமே இதோட மூல காரணத்தை யோசிக்கிறதே இல்ல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நாம என்ன பண்றோம்? உடனே பக்கத்துல இருக்கிறவன் மேல பழிய தூக்கி போடுறோம். அவன் என்ன ஏமாத்திட்டான்டா, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கல, என் பாஸ் ஒரு மோசமான ஆளு அப்படின்னு மத்தவங்களை குறை சொல்றதே நமக்கு வேலையா போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரச்சனை உண்மையாவே வெளியில இருக்கிற மனிதர்கள் கிட்ட தான் இருக்கா, இல்ல நமக்குள்ளேயே ஏதோ ஒரு பெரிய கோளாறு இருக்கா? ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட இல்லாத வசதியே இல்ல. பெரிய மாளிகை, காரு, வேலைக்காரங்க, பணம் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் கூட ஒழுங்கா தூக்கமே வரல. மனசு முழுக்க ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பெரிய பாரம். தினமும் ராத்திரி மாத்திரையை போட்டு தான் தூங்குவாரு. ஒரு நாள் தாங்க முடியாம அந்த ஊருக்கு வந்த ஒரு துறவி கிட்ட போனாரு. போயிட்டு, சாமி, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா எனக்குள்ள ஒரு நிம்மதி கூட இல்ல. நான் ஏன் இவ்வளவு பெரிய துயரத்துல இருக்கேன்? எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கதறி அழுதாரு. அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, நீ உன்னோட கையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி பிடிச்சுக்கிட்டே ஐயோ என் கை வலிக்குதே கை வலிக்குதேன்னு கத்துற. நீ கையை விட்டு அந்த கல்லை கீழே போட்டாதான் கை வலி தீரும். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? அந்த கல்லை இன்னும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டே வலி போறதுக்கு தைலம் தேடுற அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, நாம பண்றதும் அதுதானே. நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்புங்கிற பாறாங்கல்ல தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கோம். என் பையன் நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், என் மனைவி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும், நான் பண்ற தொழில்ல எனக்கு நஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நாம போட்டு வச்சிருக்கிற கணக்குகள் பொய்யாகும் போது நாம நொறுங்கி போயிடுறோம். நாம ஏன் துயரப்படுறோம் தெரியுமா? முதல் காரணம் எதிர்பார்ப்பு. நாம மனிதர்களை, பொருட்களை, சூழ்நிலைகளை நம்ம வசப்படுத்த நினைக்கிறோம். ஆனா இந்த உலகம் உங்க விருப்பப்படி இயங்காது. அது அதோட வழியில தான் இயங்கும். இயற்கை அதோட நியதிப்படி தான் நடக்கும். நாம என்ன பண்றோம்? அந்த இயற்கையோட ஓட்டத்துக்கு மாறா, இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறோம். அந்த பிடிவாதம் உடைபடும் போது துக்கம் பிறக்குது. இரண்டாவது காரணம் அஞ்ஞானம், அதாவது அறியாமை. இந்த உலகம் நிரந்தரம்னு நாம நம்புறது தான் அந்த அறியாமை. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்களோட அழகு, உங்களோட பதவி, ஏன் உங்க உடம்பு கூட என்றைக்காவது ஒரு நாள் அழிஞ்சு போகக்கூடியது தான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் என்றைக்குமே நமக்கு சொந்தம்னு நினைச்சு அதோட ஒட்டி போய் வாழ்கிறோம். அது நம்மளை விட்டு விலகும் போது நமக்கு தாங்க முடியாத துயரம் வருது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் உங்க கூட உயிரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். உடனே உங்க உலகம் அழிஞ்சு போன மாதிரி உணர்றீங்க இல்ல? ஏன்னா அந்த மனிதர் உங்களோட ஒரு அங்கம்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, துக்கத்தின் பிறப்பிடமே உன்னுடைய பற்றுதல் தான். நீங்க எது மேல அதிகமா பற்று வைக்கிறீங்களோ அதுவே உங்களோட அழிவுக்கும் உங்களோட துக்கத்துக்கும் காரணமா மாறுது. ஒரு பூவை நீங்க நேசிச்சா அதை செடியிலேயே விட்டு ரசிக்கணும். அதை பறிச்சு உங்க கையில வச்சுக்கிட்டா கொஞ்ச நேரத்துல அது வாடி போயிடும். அப்புறம் அந்த வாடி போன பூவை பார்த்து நீங்க கவலைப்படுவீங்க. இதுதான் நாம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சு ஏங்கும். இல்லனே எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து அலையும். ஆனா நிகழ்காலத்துல வாழவே வாழாது. இன்னைக்கு இந்த நொடியில நீங்க உயிரோட இருக்கீங்க, மூச்சு விடுறீங்க, உங்க உடம்பு நல்லா இருக்கு. இதை நினைச்சு சந்தோஷப்படாம ஐயோ அன்னைக்கு அவன் என்ன அப்படி பேசிட்டானே அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா துயரம் வராம வேற என்ன வரும்? உங்ககிட்ட நான் கேட்டுறேன், நீங்க சுமந்துகிட்டு இருக்கிற அந்த துயரம் உண்மையாவே உங்களை வெளியிலிருந்து தாக்குதா, இல்ல உங்க மனசுக்குள்ளேயே நீங்க உருவாக்குற ஒரு பிம்பமா? யோசிச்சு பாருங்க. ஒரு அறை இருட்டா இருக்குன்னா இருட்டை அடிச்சு விரட்ட முடியுமா?
முடியாது. அங்க ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி வச்சா இருட்டு தானா ஓடி போயிடும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற துயரத்தை நீங்க போராடி விரட்ட முடியாது. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள விழிப்புணர்வுங்கிற ஒளியை ஏத்தணும். நாம ஏன் இந்த துயர நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா, நாம வாழ வேண்டிய வழியில வாழாம யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒரு சமூகத்தின் பார்வைக்காக வாழ ஆரம்பிச்சதுதான். நம்ம நிம்மதியை நாம மத்தவங்க கையில தூக்கி கொடுத்துட்டோம். அவன் என்ன நல்லவன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன், அவன் கெட்டவன்னு சொன்னா நான் அழுது புலம்புவேன்னு உங்களோட ரிமோட் கண்ட்ரோலை அடுத்தவன் கையில கொடுத்தா நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த துயர நிலைங்கிறது ஒரு முடிவல்ல, அது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. மகனே, நீ போய்கிட்டு இருக்கிற பாதை தப்பு. நீ தேடுற சந்தோஷம் வெளியில இல்ல, உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு உங்களோட ஆத்மா உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சிக்னல் தான் இந்த துயரம். ஆனா நாம அந்த சிக்னலை புரிஞ்சிக்காம இன்னும் அந்த சேத்துக்குள்ளேயே மூழ்கி போறோம். சரி, இந்த துயரத்திலிருந்து தப்பிக்கவே முடியாதா? என் வாழ்க்கை முழுக்க நான் இப்படித்தான் அழுதுகிட்டே வாழணுமா? இதற்கு ஏதேனும் மாற்று வழிதான் இல்லையா? இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற ஒரு சக்தி கூடவா இல்ல அப்படின்னு உங்க மனசு கதறது தானே? கண்டிப்பா ஒரு மாற்று வழி இருக்கு. உங்களை இந்த துயரக்கடல்ல இருந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பாதை? அந்த மாற்று வழி உங்களை எங்க போய் சேர்க்கும்? அதை பத்தி நாம அடுத்த பகுதியில ரொம்ப ஆழமா தெளிவா பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பாறாங்கல் எது? அதை தூக்கி எறிய நீங்க தயாரா இருக்கீங்களா? அடுத்த பகுதியில சந்திப்போம். நாம பார்க்க போறது ரொம்ப ஆழமான ஒரு பிரம்மாண்டமான உண்மை, துன்பத்தின் அறிவியல். என்னப்பா இது, துன்பத்துல என்ன அறிவியல் இருக்கு? கஷ்டம் வந்தா அழப்போறோம், சந்தோஷம் வந்தா சிரிக்க போறோம், இதுல என்ன பெரிய சயின்ஸ் வேண்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் விதி இருக்கு இல்லையா? ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுந்தா அதுக்கு ஈர்ப்பு விசை காரணமா இருக்கு. தண்ணீரை காய்ச்சினா ஆவியா போகுது. அப்போ உங்க வாழ்க்கையில வர்ற துன்பத்திற்கு மட்டும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும்? நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, நான் எந்த பாவமும் செய்யலையே, அப்புறம் ஏன் கடவுள் என்ன மட்டும் பார்த்து தண்டிக்கிறாரு அப்படின்னு புலம்புறோம். உங்ககிட்ட நான் நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாவே கடவுள் உங்களை தண்டிக்கிறாரா? இல்ல உங்களோட சொந்த எண்ணங்களும் வினைகளும் தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும், நாம யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு விளைவு இருக்கு. இதத்தான் ஆன்மீகம் கர்மான்னு சொல்லுது. அறிவியல் இதத்தான் நியூட்டனின் 3வது விதி, நியூட்டன்ஸ் 3rd law, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction அப்படின்னு சொல்லுது. பேரு தான் வேற தவிர ரெண்டுமே ஒரே உண்மையைத்தான் பேசுது. நீங்க ஒரு சுவத்துல ஒரு பந்தை வேகமா தூக்கி அடிச்சா அந்த பந்து என்ன பண்ணும்? அதே வேகத்தோட உங்க முகத்தை நோக்கியே திருப்பி வரும் இல்லையா? நீங்க மெதுவா அடிச்சா மெதுவா வரும், வேகமா அடிச்சா உங்களையே காயப்படுத்தும். உங்களோட எண்ணங்களும் உங்களோட செயல்களும் அந்த பந்த போலதான். நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்கா திருப்பி தரும். ஒரு சின்ன கதை சொல்றேன், மனசை ஒருமுகப்படுத்தி கேளுங்க. ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பாவோட நடந்து போயிட்டு இருந்தான். போற வழியில தற்செயலா அவன் கால் ஒரு கல்லுல தட்டிடுச்சு. ஐயோன்னு வழினால அவன் கத்துனான். அடுத்த நொடியே அந்த மலையிலிருந்து ஒரு குரல் கேட்டது, ஐயோ அப்படின்னு. அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம், கூடவே பயம். யார் அதுன்னு சத்தமா கத்துனான். மறுபடியும் மலையிலிருந்து குரல் வந்துச்சு, யார் அது? அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. நீ ஒரு கோழைன்னு கத்துனான். திரும்பவும் குரல் வந்துச்சு, நீ ஒரு கோழை. பையன் பயந்து போய் தன்னோட அப்பாவை பிடிச்சுக்கிட்டு, பா அங்க யாரோ ஒளிஞ்சிருந்து என்ன திட்டுறாங்கப்பான்னு அழுதுகிட்டே சொன்னான். அந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மகனே கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை பார்த்து சத்தமா கத்துனாரு, நீ ரொம்ப அழகாவே இருக்க. அந்த மலையிலிருந்து திரும்ப குரல் வந்துச்சு, நீ ரொம்ப அழகாவே இருக்க. அப்பா திரும்பவும் கத்துனாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரலும் வந்துச்சு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் குழப்பத்தோட அப்பாவை பார்த்தான். அப்போ அந்த அப்பா சொன்னாரு, மகனே மனிதர்கள் இதை எதிரொலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே இதுதான் வாழ்க்கை. நீ உலகத்துக்கு என்ன கொடுக்கறியோ அதைத்தான் இந்த உலகம் உனக்கு திருப்பி தரும். நீ வெறுப்பை கொடுத்தா வெறுப்பு வரும், அன்பை கொடுத்தா அன்பு வரும். உன் வாழ்க்கைங்கிறது உன்னோட பிரதிபலிப்பு தான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய உண்மை இது. நாம தினமும் மனசுக்குள்ள எவ்வளவு பொறாம, எவ்வளவு கோபம், எவ்வளவு வஞ்சம், எவ்வளவு சுயநலத்தை வச்சுக்கிட்டு திரியிறோம்.
வெளியில சிரிச்சுக்கிட்டு பேசுவோம், ஆனா உள்ளுக்குள்ள இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நாசமா போகணும்னு நினைப்போம். நாம விதைச்சது நச்சு விதை. அப்புறம் அதிலிருந்து எப்படி இனிப்பான பழம் காய்க்கும்? நச்சு மரத்திலிருந்து நச்சு பழம் தானே வரும். நாம அனுபவிக்கிற துன்பத்துக்கு முக்கிய காரணம் நம்ம மனசுதான். நம்ம மனசுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கார்டன் மாதிரி. நீங்க அதுல நல்ல எண்ணங்கள்ங்கிற விதைகளை போட்டா பூந்தோட்டமா மாறும். அதே மனசுல கவலை, பயம், பொறாமைங்கிற விஷ விதைகளை போட்டா அது முள்காடா மாறும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை முள்காடா இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? விதைகள் போட்டது நீங்க தானே. அடுத்து நாம பண்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? துன்பம் வரும்போது அதை எதிர்கொள்ள பயந்து தற்காலிகமான வழிகளை தேடுறது. சில பேர் கஷ்டம் வந்த உடனே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க. சில பேர் ஏதோ ஒரு போதை, ஏதோ ஒரு கவனச்சிதறல் சோஷியல் மீடியாவில் பொழுத கழிக்குதுன்னு ஓடுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த கஷ்டத்திலிருந்து தப்பிக்க. ஆனா யோசிச்சு பாருங்க, போதை தெளிஞ்சதும் அந்த கஷ்டம் போயிடுமா? இல்ல, இரட்டிப்பு மடங்கா வந்து நிக்கும். இது எப்படின்னா, ஒரு வீட்ல தீ பிடிச்சு எரியுது. நீங்க தீய அணைக்கிறதுக்கு பதிலா போர்வைய மூடி படுத்துக்கிற மாதிரி. தீ அணையாது, உங்களை சேர்த்து எரிச்சிடும். துன்பத்தின் அறிவியலை நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க மனசை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். உங்க மனசுல எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வை உருவாக்குது. நீங்க நான் பாவம், நான் துரதிருஷ்டசாலி, என் வாழ்க்கை அவ்வளவுதான் எதிர்மறையா யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதே போன்ற எதிர்மறை சூழ்நிலைகளைத்தான் உங்க வாழ்க்கை உங்ககிட்ட இழுத்துட்டு வரும். பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுவாரு. உனக்கு நீயேதான் நண்பன், உனக்கு நீயேதான் எதிரி. உங்களை உயர்த்த போறதும் உங்க மனசுதான், உங்களை பாதாளத்துல தள்ள போறதும் உங்க மனசுதான். வெளியில எந்த எதிரியும் உங்களுக்கு இல்ல, உங்க மனசுதான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா உட்கார்ந்துருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நான் செஞ்ச பழைய கர்ம வினைகள், என் மனசோட இந்த கெட்ட பழக்கங்கள், இதிலிருந்து என்னால தப்பிக்கவே முடியாதா? நான் செஞ்ச கர்மாவை நான் அனுபவிச்சுதான் ஆகணுமா? இதிலிருந்து தப்பிக்க எந்த வழியுமே இல்லையா அப்படின்னு உங்க மனசு குமுறுறது எனக்கு புரியுது. கண்டிப்பா வழி இருக்கு. கர்ம வினைகளை உடைத்தெறியும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. அந்த சக்தி என்ன? இந்த கர்ம சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு மாறுற அந்த ஷிஃப்ட் இன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன? அதை பற்றி நாம அடுத்த பகுதியில ரொம்ப தெளிவா ஆழமா பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த முள் செடிகளை வெட்டி எறிய நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, சரிப்பா, நடந்தது நடந்து போச்சு, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகளை பண்ணிட்டேன், கர்ம வினையில சிக்கிக்கிட்டேன். இப்போ இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க எனக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா? இல்ல நான் சாகிற வரைக்கும் இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழணுமா? உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வி ஒரு புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல? நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா மாற்று வழி இருக்கு. ஆனா அந்த மாற்று வழி நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. நாம பண்ற மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்த உடனே நாம வெளியில இருக்கிற சூழ்நிலையை மாத்த நினைக்கிறோம். என் புருஷன் மாறணும், என் பொண்டாட்டி மாறணும், என் ஆபீஸ் சூழ்நிலை மாறணும், என் வேலை மாறணும் அப்படின்னு உலகத்தை மாத்த போராடுறோம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சாலைகள்லையும் கற்களும் முட்களும் நிறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க முள் குத்தாம நடக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? பூமி முழுக்க கார்பெட் விரிக்க முடியுமா? இல்ல உலகம் முழுக்க இருக்கிற முட்களை பொறுக்கி எடுக்க முடியுமா? சாத்தியமே இல்ல. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். உங்க கால்கள்ல ஒரு ஜோடி செருப்பு போட்டுக்கலாம். அப்படி செருப்பு போட்டுக்கிட்டா உலகம் முழுக்க முட்கள் இருந்தாலும் உங்களை அது எதுவுமே செய்யாது. அதே போலதான் இந்த உலகத்தையும் மனுஷங்களையும் உங்களால மாத்த முடியாது. ஆனா நீங்க உலகத்தை பார்க்கிற பார்வையையும் உங்க மனநிலையையும் உங்களால மாத்த முடியும். இதத்தான் ஆன்மீகத்துல ஷிஃப்ட் இன் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது பார்வை கோண மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு. அவருக்கு 2 மகன்கள். அந்த வியாபாரி ரொம்ப குடிகாரர், கோபக்காரர், குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்காத ஒரு மோசமான மனுஷன். நாளடைவுல அந்த வியாபாரி இறந்து போயிட்டாரு. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு வந்த ஒரு பத்திரிகையாளர் அந்த 2 மகன்களையும் சந்திச்சு பேட்டி எடுத்தாரு. முதல் மகன் கிட்ட போய், நீங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பெரிய குடிகாரனா, கிரிமினலா, குடும்பத்தை சீரழிச்சவனா மாறினீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முதல் மகன் சொன்னா, என் அப்பா ஒரு பெரிய குடிகாரர், குடும்பத்தை நரகமாக்கினவரு. அப்படிப்பட்ட அப்பாவை பார்த்து வளர்ந்தனா வேற எப்படி மாறுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? என் வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு என் அப்பா தான் காரணம் அப்படின்னு கோபமா சொன்னான். அடுத்து அந்த பத்திரிகையாளர் 2வது மகனை பார்க்க போனாரு.
ஆச்சரியம். அவன் அந்த ஊர்லயே பெரிய தொழிலதிபரா, நாணயமான மனுஷனா, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி பண்ற நல்லவனா இருந்தான். பத்திரிகையாளர் வியப்போட கேட்டாரு, தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய நல்ல மனிதரா, வெற்றியாளரா எப்படி மாறுனீங்க? அதுக்கு அந்த இரண்டாவது மகன் புன்னகையோட சொன்னா, என் அப்பா ஒரு பெரிய குடிகாரர், குடும்பத்தை நரகமாக்கினவரு. சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்து வளர்ந்தனா மனசுக்குள்ள உறுதியா ஒரு முடிவெடுத்தேன். என் வாழ்க்கையில நான் என்ன ஆனாலும் சரி, என் அப்பாவை போல ஒரு குடிகாரனாவோ மோசமான மனிதனாவோ வாழவே கூடாதுன்னு. என் வெற்றிக்கு காரணமே என் அப்பா தான். யோசிச்சு பாருங்க, சூழ்நிலை ஒண்ணுதான், வளர்த்த அப்பா ஒண்ணுதான். ஆனா முதல் மகன் அந்த சூழ்நிலைய தன்னோட அழிவுக்கு பயன்படுத்திக்கிட்டான். இரண்டாவது மகன் அதே சூழ்நிலைய தன்னோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டான். இதுதான் பார்வை மாற்றம். உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ, கடவுள் என்னை சோதிக்கிறாரே, என் வாழ்க்கை வீணா போச்சேன்னு பார்த்து அழுது புலம்ப போறீங்களா? இல்ல, இந்த கஷ்டம் எனக்கு ஒரு பாடத்தை கத்துக்க வந்திருக்கு, என்னை பட்டமாக்க, என்னை பலசாலியாக்க வந்திருக்குன்னு பார்க்க போறீங்களா? துன்பம்ங்கிறது உங்களுக்கு வர்ற தண்டனை கிடையாது, அது உங்களை பட்டதீட்ட வர்ற ஒரு உளி. ஒரு கல்ல உளியால செதுக்கும் போதுதான் அது அழகான சிலையா மாறுது. உளி படும்போது கல் வலிக்குதேன்னு அழுதா அது என்றைக்குமே தெருவோர கல்லாதான் இருக்கும். அந்த வலியை தாங்கிக்கிட்டாதான் கோயில்ல இருக்கிற தெய்வமா மாறும். நாம ஏன் துன்பத்துல சிக்கி தவிக்கிறோம்னா, நாம எப்போதுமே நமக்கு என்ன கிடைக்கலையோ அதை மட்டுமே நினைச்சு ஏங்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கு, உடுத்துறதுக்கு உடை இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு கூரை இருக்கு, கண்ணு தெரியுது, கால்கள் நடக்குது. இந்த உலகத்துல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு இது எதுவுமே இல்ல தெரியுமா? மருத்துவமனையில ஒரு சொட்டு ஆக்சிஜனுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம எந்த செலவும் இல்லாம இயற்கையா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். இதற்கு நாம எப்பவாவது நன்றி சொல்லி இருக்கமா? இல்ல. நாம என்ன பண்றோம்? அவனுக்கு பெரிய கார் இருக்கு, எனக்கு இல்லையே. அவனுக்கு பெரிய வீடு இருக்கு, எனக்கு இல்லையே அப்படின்னு இல்லாததை நினைச்சு ஏங்கி ஏங்கி இருக்கிற நிம்மதியை இழந்துடுறோம். மாற்று வழிங்கிறது வேற எதுவும் இல்ல, உங்க மனச பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாத்துறது, எதிர்பார்ப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கு மாத்துறது. பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாரு, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த வரிகளை நீங்க சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது, அதை உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலும் உணரணும். உங்க வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வந்தா, சரி இதிலும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு நீ ஏத்துக்கும் போது அந்த இடத்துல மன அமைதி பிறக்குது. ஆனா நம்ம மனசு சும்மா இருக்குமா? அதை அடுத்து என்ன கேட்கும் தெரியுமா? சரிப்பா, நான் பார்வையை மாத்திக்கிறேன், கஷ்டத்தையும் ஏத்துக்கிறேன், ஆனா இந்த உலகத்துல பொய், ஏமாற்றம், மாயை எல்லாமே நம்ம சுத்தி இருக்கே. நாம நல்லவரா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள வாழ விடலையே. இந்த மாயையிலிருந்து தப்பிச்சு ஒரு நிரந்தரமான நிம்மதியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு உங்க மனசு கேள்வி கேக்குது இல்ல? இந்த பொய் உலகத்தின் மாயை என்ன? அந்த மாயையின் திரையை கிழிச்சு நிஜமான நிம்மதியை அடையிற வழி என்ன? அதை பத்தி நாம அடுத்த பகுதியில ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்குற அந்த பார்வையை மாத்த நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நாம பார்க்க போறது நம்ம சுத்தி அண்ணா வாட்ட விரிச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வலைய பற்றி. அதுதான் மாயை. என்னப்பா மாயைன்னு ஏதோ பெரிய ஆன்மீக வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கை பொய்யா? இந்த வீடு, இந்த காரு, என் பொண்டாட்டி, குழந்தைங்க, என் வங்கி கணக்குல இருக்கிற பணம் இதெல்லாம் பொய்யா? என்ன விளையாடுறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள கோபம் வரலாம். நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருளை நினைச்சு பாருங்க. அது ஒரு புதிய போனா இருக்கலாம், ஒரு புது பைக்கா இருக்கலாம், இல்ல ஒரு அழகான ட்ரெஸ்ஸா இருக்கலாம். அதை வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டப்போ உங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சீங்க? அப்பாடா, இந்த போனை மட்டும் வாங்கிட்டா என் வாழ்க்கை செட்டில்டு, நான் அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சீங்கல்ல? சரி, அந்த போனை வாங்கிட்டீங்க. வாங்கி ஒரு 2 மாசம் கழிச்சு அதே சந்தோஷம் உங்ககிட்ட இருந்ததா? இல்ல. அந்த போன் மேல இருந்த ஆசை போயிடுச்சு. அடுத்து சந்தைக்கு வந்த புது மாடல் போன் மேல உங்க கண்ணு போயிடுச்சு. ச்சே, இந்த போன் பழசா போச்சு, அந்த புது போனை வாங்கினாதான் நிம்மதின்னு மனசு அடுத்த பொருளை தேடி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. யோசிச்சு பாருங்க, பொருட்கள்லையோ மனிதர்கள்லையோ நிரந்தரமான சந்தோஷம் இருந்திருந்தா அந்த முதல் பொருள் கிடைச்ச உடனே உங்க மனசு அமைதியாக இருக்கணும்ல? ஏன் அமைதியாகல? ஏன்னா வெளி உலகத்துல நீங்க தேடுற அந்த சந்தோஷம் உண்மையிலேயே அங்க இல்ல. அது ஒரு காணல் நீர்.
பாலைவனத்துல தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பக்கத்துல போனா அங்க தண்ணி இருக்காது, வெறும் மணல் தான் இருக்கும். அதுதான் மாயை. மாயைனா என்ன தெரியுமா? இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்புவது. அழியக்கூடிய ஒரு பொருளை என்றைக்குமே அழியாதுன்னு நினைச்சு பற்று வைப்பது. ஒரு சின்ன கதை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு பெரிய மாளிகையில ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு விசித்திரமான ஆசை. தன் ராஜ்யத்துல இருக்கிற மிகச்சிறந்த ஓவியரை கூப்பிட்டு, என் கொலுமண்டபத்துல ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை ஓவியத்தை வரையணும், அதை பார்க்கறவங்க நிஜமான அரண்மனைன்னு நம்பணும்னு கட்டளையிட்டாரு. நாட்டின் மிகச்சிறந்த ஓவியர் வந்தாரு. மாசக்கணக்கா கஷ்டப்பட்டு ஒரு சுவத்துல பிரம்மாண்டமான அரண்மனை ஓவியத்தை வரைஞ்சாரு. அது எவ்வளவு தத்ரூவமா இருந்துச்சுன்னா, அங்கே கதவு இருக்கிற மாதிரி, ஜன்னல் இருக்கிற மாதிரி, உள்ள போற வழி இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகாக வரைஞ்ச முடிச்சாரு. ராஜா வந்து பார்த்தாரு, பூரிச்சு போயிட்டாரு. அடடடே, என்ன ஒரு அழகுன்னு சொல்லிக்கிட்டே அந்த ஓவியத்துல வரைஞ்சிருந்த கதவை நோக்கி நடந்து போய் உள்ள நுழைய ட்ரை பண்ணாரு. என்ன ஆச்சு? டமால்னு போய் அந்த சுவத்துல மண்டைய உடைச்சுக்கிட்டாரு. ஏன்னா அது வெறும் ஓவியம். அங்கே கதவு மாதிரி ஒரு பிம்பம் தான் இருக்குமே தவிர நிஜமான கதவு இல்லை. நாம எல்லாரும் பண்றதும் அதுதானே. நாம இந்த உலகத்துல காண்ற பதவி, புகழ், பணம், மனித உறவுகள்ங்கிற ஓவியத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள நிஜமான நிரந்தரமான நிம்மதி இருக்குன்னு நினைச்சு முட்டிக்கிட்டு மண்டைய உடைச்சிக்கிறோம். அப்புறம் ரத்தம் வரும்போது, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு அழுது புலம்புறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எதையோ உங்க சொந்தம்னு சொல்றீங்களே, எது உண்மையாவே உங்களுக்கு சொந்தம்? நீங்க பிறக்கும்போது எதையாவது கொண்டு வந்தீங்களா? இல்ல. நீங்க சாகும்போது எதையாவது கொண்டு போக முடியுமா? போகும்போது உங்க உடம்பு போட்டிருக்கிற துணியை கூட அவுத்து வச்சுட்டு வெறும் உடம்பாதான் கொண்டு போய் எரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது என்னோடது, அவன் என்னோட ஆளு, இந்த சொத்து என்னோடதுன்னு நாம ஆடுற ஆட்டம் எவ்வளவு பெரிய மாயை. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவாரு, அர்ஜுனா, இந்த உலகத்துல பிறக்கிற எதுவும் நிரந்தரமில்லை, தோன்றுவது எதுவும் மறையும். இன்பமும் துன்பமும் சீதோஷண நிலை போல வந்து போகக்கூடியவை, அதை கண்டு கலங்காதே. சரிப்பா, இந்த மாயையிலிருந்து தப்பிச்சு நிஜமான மாற்று வழியை கண்டுபிடிக்கிறது எப்படி? முதல் வழி விழிப்புணர்வு. நீங்க ஒரு பொருளை அனுபவிக்கும் போதோ ஒரு மனிதரோட வாழும்போதோ மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். இந்த பொருளும் இந்த மனிதரும் என் வாழ்க்கையில தற்காலிகமா வந்திருக்காங்க. இவங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் அன்பா இருப்பேன். ஆனா இவங்க என்னை விட்டு விலகும்போது நான் நொறுங்கி போக மாட்டேங்கிற அந்த ஒட்டாத மனநிலை, டிட்டாச்மெண்ட் உங்களுக்கு வரணும். தாமரை இலை மேல தண்ணி இருக்கும், ஆனா அந்த தண்ணி தாமரை இலையில ஒட்டாது. அதுபோல நீங்க இந்த உலகத்துல வாழணும். குடும்பத்துல இருங்க, தொழில் பண்ணுங்க, பணம் சம்பாதிங்க, தப்பே இல்லை. ஆனா அதை உங்க மனசுக்குள்ள ஏத்திக்காதீங்க. ரெண்டாவது வழி நிஜமான அடையாளத்தை கண்டுபிடிப்பது. இன்னைக்கு நீங்க யாரு? உங்க பேரு, உங்க படிப்பு, உங்க பதவி, உங்க அழகு, இதுதான் நீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் உங்களோட வெளிப்புற முகமூடிகள். இந்த முகமூடிகளை எல்லாம் கழட்டி வச்சிட்டா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிஜமான நீங்க யாரு? அந்த நிஜமான உண்மைதான் ஆன்மா. அதுக்கு அழிவே இல்லை. இப்போ உங்க மனசுக்குள்ள அடுத்த கட்ட பயம் வந்து கதரும். என்னப்பா சொல்றீங்க? அப்ப நான் அழியக்கூடியவனா? எனக்கு அப்புறம் என் வாழ்க்கை அவ்வளவுதானா? எனக்கு செத்து போக பயமா இருக்கே. நான் செத்து போக விரும்பலப்பா. நான் இந்த பூமியில நிம்மதியா மகிழ்ச்சியா என்றென்றும் வாழ விரும்புறேன். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு உங்க மனசு நடுங்குதில்ல? இந்த மரண பயம் ஏன் வருது? மனிதன் ஏன் சாக விரும்பாம நித்திய வாழ்வை தேடுறான்? அந்த நித்திய வாழ்வு உண்மையாவே சாத்தியமா? அதை பற்றி நாம அடுத்த பகுதியில ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற அந்த மாயை திரையை கிழிச்சு எறிய நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நாம பார்க்க போறது மனித குலத்தோட மிக ஆழமான பயங்கரமான ஒரு உணர்ச்சியை பற்றி. அதுதான் மரண பயம். உங்ககிட்ட நான் ஒரு உண்மை கேட்கட்டுமா? உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி படுத்து தூங்கும்போதோ இல்ல தனியா இருக்கும்போதோ யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் நான் இறந்து போயிடுவேனா? என் மூச்சு நின்னு போயிடுமா? என்னோட இந்த அழகான உலகம், என் குடும்பம், என் நினைவுகள் எல்லாமே ஒரே நொடியில இல்லாம போயிடுமா? அப்புறம் நான் எங்க போவேன்? இந்த கேள்வி மனசுக்குள்ள வரும்போதே நெஞ்ச அடைக்கிற மாதிரி ஒரு பயம் வருது இல்ல? உடம்பெல்லாம் நடுங்குது இல்ல? ஏன் இந்த பயம்?
நாம எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும், மரணம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துடுது. நாம என்ன பண்றோம்? அந்த பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக மரணத்தை பத்தியே யோசிக்காம மனசை திசை திருப்பி வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஆனா நீங்க யோசிக்காததால மரணம் வராம போயிடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறப்புன்னு ஒண்ணு வந்தா மரணம்ங்கிறது நிச்சயம். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். அது மனிதனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, ஏன் பிரம்மாண்டமான மரங்களா இருந்தாலும் சரி. ஆனா மனித மனசு மட்டும் ஏன் நான் சாகக்கூடாது, நான் என்றைக்குமே உயிரோட இருக்கணும், நான் நிம்மதியா வாழணும்னு ஏங்குது? ஏன்னா உங்க மனசுக்கு ஆழ்மனதுல ஏதோ ஒரு மூலையில ஒரு விஷயம் நல்லா தெரியும். எனக்கு அழிவே இல்ல அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மை. உங்க உடம்புக்கு அழிவு இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு அழியாத தன்மை இருக்கு. அந்த ஆத்மாவோட இயல்பே நித்தியம், இட்டர்னிட்டி தான். அதனால தான் உங்களால மரணத்தை ஏத்துக்கவே முடியல. ஒரு சின்ன கதை சொல்றேன், மனசை ஒருமுகப்படுத்தி கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு இளைஞன் ஓடி வந்தான். ஓடி வந்து கதறி அழுதான். ஐயா, எனக்கு வாழவே பயமா இருக்கு. நான் தினமும் ராத்திரி தூங்கும் போதும் ஐயோ நான் செத்து போயிடுவேணும்னு பயந்து பயந்து சாகிறேன். எனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும். நான் சாகவே கூடாது. அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு காலில் விழுந்தான். அந்த ஞானி அமைதியா புன்னகைச்சுக்கிட்டே சொன்னாரு, சரி தம்பி, நான் உனக்கு மரணம் இல்லாத மருந்தை தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன வேலை பண்ணணும் அப்படின்னாரு. என்ன வேலை சாமி? நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன்னு அந்த இளைஞன் ஆவேசமா சொன்னான். ஞானி சொன்னாரு, சரி, நீ இந்த ஊருக்குள்ள போயிட்டு இதுவரைக்கும் யாரோட வீட்லயும் ஒருத்தர் கூட இறந்து போகாத ஒரு வீடா பார்த்து அங்க இருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா. அந்த கடுகை வச்சு நான் உனக்கு மரணமில்லாத மூலிகை தயாரிச்சு தரேன் அப்படின்னாரு. அந்த இளைஞன் சந்தோஷமா ஊருக்குள்ள ஓடினான். முதல் வீட்டுக்கு போனா, அம்மா, உங்க வீட்ல யாராவது இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டான். அந்த வீட்டம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, தம்பி, போன வருஷம்தான் என் கணவர் இறந்து போனாரு அப்படின்னு. இரண்டாவது வீட்டுக்கு போனா, அங்க என் தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவது வீட்டுக்கு போனா, என் சின்ன பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் போனா, ஒரு வீடு கூட, ஆமா ஒரே ஒரு வீடு கூட மரணத்தை சந்திக்காத வீடா இல்ல. சாயங்காலம் கால்கள் தளர்ந்து தலை குனிஞ்சு அந்த ஞானி கிட்ட திரும்ப வந்தான். ஞானிய பார்த்து சொன்னா, சாமி, எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல மரணம் அடையாத குடும்பமே இல்ல. பிறந்தது எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு அப்படின்னாரு. ஞானி சொன்னாரு, மகனே, நீ உடம்ப நான்னு நினைக்கிற வரைக்கும் உனக்கு மரண பயம் இருந்துட்டே தான் இருக்கும். நீ போர்த்தி வச்சிருக்கிற சட்டை பழசானா அதை கழட்டி போட்டுட்டு புது சட்டை மாத்திக்கிற இல்ல, அதே போலதான் மரணமும். இந்த உடம்பு பழசானதும் ஆத்மா இதை கழட்டி போட்டுட்டு வேறொரு உடம்பை எடுத்துக்குது. இதுல பயப்பட என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆழமான உண்மை. பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்ற மிக பிரம்மாண்டமான ஸ்லோகம் இதுதான். நனையினம் சிந்தந்தி சாஸ்திராணி நனையினமி கஹதி பாவகஹா. அதாவது, இந்த ஆத்மாவை எந்த ஒரு ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது, எந்த ஒரு தீயினாலும் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. உங்க உடம்புதான் பிறக்குது, உங்க உடம்புதான் வளருது, உங்க உடம்புதான் வயசாகுது, கடைசியில உங்க உடம்புதான் சுடுகாட்டுல சாம்பலா போகுது. ஆனா அந்த உடம்புக்குள்ள இருந்து நான் இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உயர் சக்தி, அந்த ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. நீங்க செத்து போக மாட்டீங்க, நீங்க உருவம் மாறுறீங்க, அவ்வளவுதான். இந்த உண்மையை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நொடி உங்க மனசுல இருந்து அந்த மரண பயம்ங்கிற அசுடன் சுக்குநூறா உடைஞ்சு போயிடுவான். அடடா, எனக்கு அழிவே இல்லையா, நான் நித்தியமானவனா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நிம்மதி உங்களுக்குள்ள பிறக்கும். ஆனா நம்ம மனசு உடனே அமைதியாகிடுமா? அடுத்து ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்போம். சரிப்பா, உடம்புக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த நித்தியமான ஆத்மாவை நான் எப்படி உணர்றது? கண்ணால பார்க்க முடியாத, கையால தொட முடியாத அந்த ஆத்மா உண்மையாவே எனக்குள்ள இருக்கா? அந்த நித்தியமான உண்மையை அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு உங்க மனசு தேடுதில்ல? அந்த அழிவற்ற ஆத்மாவோட நிஜமான தத்துவம் என்ன? அதை நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில உணர்வது எப்படி?
அதை பத்தி நாம அடுத்த பகுதியில ரொம்ப ரொம்ப ஆழமா அற்புதமா பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க உடம்ப தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிரை உணர நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நாம பார்க்க போறது இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயரிய, மிக ரகசியமான, அதே நேரத்துல மிக எளிமையான ஒரு பேருண்மை. அழிவற்ற ஆத்மா. என்னப்பா இது, ஆத்மா ஆத்மான்னு சொல்றீங்களே, அது எங்கே இருக்கு? அதை பார்க்க முடியுமா? தொட்டு உணர முடியுமா? இதெல்லாம் ஏதோ ஆன்மீகவாதிகள் கற்பனையா சொல்ற கதையா, இல்ல நிஜமாவே அப்படி ஒன்னு இருக்கா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல? உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க சின்ன வயசுல ஒரு 5 வயசு குழந்தையா இருந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஓடி பிடிச்சு விளையாடின அந்த குட்டி பையன் இல்லனா குட்டி பொண்ணு. அப்புறம் உங்களுக்கு வயசு 18 ஆச்சு, பள்ளி படிப்பு முடிஞ்சது, அப்புறம் கல்யாணமாச்சு, குழந்தைங்க பிறந்தது. இப்போ உங்களுக்கு வயசு 30, 40 இல்ல 50 ஆயிருக்கலாம். கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. 5 வயசுல இருந்த அதே உடம்பா இப்போ உங்களுக்கு இருக்கு? இல்ல, உங்களோட தோற்றம் மாறிடுச்சு. உங்க உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமே பல முறை செத்து புதுசா உருவாகிடுச்சு. உங்க முடி நரைச்சு போயிருக்கலாம், உங்க தோல்ல சுருக்கம் விழுந்திருக்கலாம், உங்க உடம்பு முற்றிலும் மாறிடுச்சு. ஆனா 5 வயசுல நான்னு உணர்ந்த அதே உணர்வு தானே இன்னைக்கு 50 வயசுலயும் உங்களுக்குள்ள நான்னு இருக்கு. அந்த நான்கிற உணர்வு மாறுச்சா? இல்ல, உங்க எண்ணங்கள் மாறுச்சு, உங்க பிடிவாதங்கள் மாறுச்சு, உங்க உடம்பு மாறுச்சு. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இந்த அத்தனை மாற்றங்களையும் அமைதியா பார்த்துக்கிட்டே மாறாமல் அப்படியே இருக்கு பாத்தீங்களா? அந்த மாறாத நான் தான் ஆத்மா. ஒரு சின்ன அறிவியல் உண்மை சொல்றேன் கேளுங்க. நம்ம உடம்புங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்புல இருக்கிற நிலம் மண்ணோட மண்ணாகும், நீர் தண்ணீரோட கலக்கும், காற்று காற்றோட சேரும், நெருப்பு எரியும். அப்போ இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் இயங்க வச்ச அந்த பவர் ஹவுஸ் எங்க போச்சு? ஒரு கரண்ட் இல்லனா ஃபேன் ஓடாது, லைட் எரியாது, டிவி ஓடாது. லைட் உடைஞ்சு போயிட்டா கரண்ட் அழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல, லைட்டு தான் உடைஞ்சிருக்கு, ஆனா மின்சாரம் அங்கேதான் இருக்கு. அதுபோலதான் இந்த உடம்புங்கிற பல்பு உடைஞ்சு போனா ஆத்மாங்கிற மின்சாரம் அழிஞ்சு போகவே போகாது. ஒரு அருமையான கதை சொல்றேன், மனசார கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய சித்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு சீடன் வந்தான். குருவே, எல்லாரும் ஆத்மா அழிவற்றது நித்தியமானதுன்னு சொல்றாங்களே, எனக்கு அதை நிரூபிச்சு காட்டுங்க, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சான். அந்த சித்தர் சிரிச்சுக்கிட்டே ஒரு சொம்புல தண்ணீர் கொண்டு வர சொன்னார். அதுல கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா கலக்கினாரு. அப்புறம் சீடனை பார்த்து, தம்பி, இப்போ இந்த தண்ணியில இருக்கிற உப்பை எனக்கு கண்ணால பார்த்து சுட்டி காட்டு அப்படின்னாரு. சீடன் தண்ணிய நல்லா உற்று பார்த்தான். குருவே, உப்பு தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போச்சு, என்னால கண்ணால பார்க்க முடியல அப்படின்னாரு. சித்தர் சொன்னாரு, சரி, இப்போ அந்த தண்ணிய கொஞ்சம் குடிச்சு பாரு அப்படின்னாரு. சீடன் குடிச்சு பார்த்துட்டு, அப்பா, ஒரே உப்பா இருக்கு குருவே அப்படின்னாரு. அப்போ சித்தர் சொன்னாரு, மகனே, எப்படி இந்த தண்ணியில உப்பு கண்ணுக்கு தெரியாம ஆனா அதுல கலந்து அதோட சுவையா இருக்கோ, அதே போலதான் இந்த உடம்புக்குள்ள ஆத்மா கண்ணுக்கு தெரியாம ஆனா உன்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் உணர்விலையும் கலந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான உண்மை. நாம என்ன பண்றோம்? அந்த உப்பை, அதாவது ஆத்மாவை மறந்துட்டு வெறும் தண்ணியை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம். என் உடம்பு அழகா இல்லையே, எனக்கு வயசாயிடுச்சே, எனக்கு நோய் வந்துடுச்சேன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கோம். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய. அதாவது, ஒரு மனிதன் எப்படி பழைய ஆடைகளை கழற்றி எறிந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொள்கிறானோ, அதே போல ஆத்மாவும் பயனற்ற பழைய உடல்களை விட்டுவிட்டு புதிய உடல்களை ஏற்றுக்கொள்கிறது. இந்த உண்மையை நீங்க மனசார புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான விடுதலை உணர்வு பிறக்கும். அடடா, நான் வெறும் சதையும் இரத்தமும் எலும்பும் கொண்ட அழியக்கூடிய மனிதனில்லை, நான் அழிவே இல்லாத என்றென்றும் வாழக்கூடிய நித்தியமான உயிர்ங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போதே உங்க பாதி கவலை பஸ்பமாகிடும். யாருக்கெல்லாம் மரண பயம் போகுதோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையில உண்மையான தைரியம் பிறக்கும். அவங்களால தான் இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியும். ஆனா உடனே நம்ம மனசு சும்மா இருக்குமா? அடுத்து ஒரு யதார்த்தமான கேள்வியை தூக்கி போடும். சரி,
நான் ஆத்மாதான், எனக்கு அழிவே இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா நான் வாழ்றது இந்த சமூகத்துல தானே. தினமும் ஆபீஸ் போகணும், கடன் கட்டணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்தணும், நோய்களை எதிர்கொள்ளணும். இந்த பிராக்டிக்கல் வாழ்க்கையில நான் எப்படி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறது? அதுக்கான வழி என்ன அப்படின்னு உங்க மனசு கேள்வி கேக்குதில்ல? அந்த உண்மையான நிரந்தரமான அமைதியும் மகிழ்ச்சியும் எங்க ஒளிஞ்சிருக்கு? அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி அடைவது? அதை பற்றி நாம அடுத்த பகுதியில ரொம்ப அழகா நடைமுறை உதாரணங்களோட பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வெறும் உடம்பு இல்ல, அழிவற்ற ஆத்மாங்கிற அந்த உணர்வை அனுபவிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நாம பார்க்க போறது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களும் இரவும் பகலும் துடிதுடிச்சு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அமைதியும் மகிழ்ச்சியும், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மனசார யோசிச்சு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உழைக்கிறது எதுக்காக? காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு டிராஃபிக்ல மாட்டி பாஸ் கிட்ட திட்டு வாங்கி ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு ராத்திரி களைச்சு போய் வீட்டுக்கு வர்றீங்களே, இது எதுக்காக? என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியா வாழணும், அதுக்காகத்தானே? சரி, அவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு பெரிய வீட்டை கட்டி கார் வாங்கி கை நிறைய நகைகளை போட்டுட்டீங்க. இப்போ உங்ககிட்ட அந்த நிம்மதியும் அமைதியும் இருக்கா? இல்ல. ஐயோ, கட்டின கடனை எப்படி அடைக்க போறனோ, பையனுக்கு காலேஜ் சீட் கிடைக்குமோ கிடைக்காதோ, பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, சொந்தக்காரன் நம்மளை பார்த்து சிரிச்சிடுவானோன்னு புதுசு புதுசா 1000 கவலைகள் வந்து உங்க தொண்டையை அடைக்குதில்ல. ஏன் இப்படி நடக்குது? நாம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம வெளியில இருக்கிற பொருட்களிலையும் மனிதர்களிலையும் தேடுறோம். எனக்கு அந்த வேலை கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன், எனக்கு அந்த கார் கிடைச்சா நான் நிம்மதியா இருப்பேன், அந்த பொண்ணு பையன் என் வாழ்க்கையில வந்தா நான் பேரானந்தம் அடைவேன்னு நாம நமக்குள்ளேயே ஒரு நிபந்தனை போட்டுக்கிறோம். யோசிச்சு பாருங்க, வெளி உலகத்தில் இருக்கிற பொருட்களிலேயோ இல்ல மனிதர்களிலேயோ உண்மையாவே சந்தோஷம் இருக்கா? இருந்திருந்தா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், உலக புகழ் பெற்ற சினிமா நட்சத்திரங்கள், பெரிய பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஏன் மன அழுத்தத்துல மாத்திரை போட்டு தூங்குறாங்க? ஏன் சில பேர் தற்கொலை வரைக்கும் போறாங்க? அவங்க கிட்ட இல்லாத பணமா, இல்லாத புகழா? அப்போ பொருட்கள்ல சந்தோஷம் இல்லைங்கிறது பளிச்சுன்னு தெரியுது இல்ல? ஒரு சின்ன கதை சொல்றேன், மனசை ஒருமுகப்படுத்தி கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க தன்னோட வீட்டை வாசல்ல நின்னு இருட்டுல எதையோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியா வந்த ஒரு இளைஞன் பாட்டிய பார்த்து, பாட்டி என்ன தேடுறீங்கன்னு கேட்டான். பாட்டி சொன்னாங்க, தம்பி, என் தையல் ஊசி கீழே விழுந்துடுச்சுப்பா, அதைத்தான் தேடுறேன் அப்படின்னாங்க. அந்த இளைஞனும் பரிதாபப்பட்டு பாட்டியோட சேர்ந்து தெரு வெளிச்சத்துல அந்த ஊசியை தேட ஆரம்பிச்சான். ரொம்ப நேரம் தேடியும் ஊசி கிடைக்கல. இளைஞன் கேட்டான், பாட்டி, ஊசி கரெக்டா எங்க விழுந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? பாட்டி சொன்னாங்க, அதுவா தம்பி, வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கிற அறையில தான் விழுந்தது அப்படின்னாங்க. இளைஞனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன பாட்டி சொல்றீங்க? ஊசி வீட்டுக்குள்ள விழுந்தா அதை வீட்டுக்குள்ள தானே தேடணும், ஏன் வெளியில வந்து தேடுறீங்கன்னு கோபமா கேட்டான். அதுக்கு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, மகனே, வீட்டுக்குள்ள இருட்டா இருக்குப்பா, தேட முடியல, தெருவுல தான் விளக்கு வெளிச்சம் இருக்கு, அதான் இங்க தேடுறேன் அப்படின்னாங்க. அந்த இளைஞன் சிரிச்சான். பாட்டி, என்ன பைத்தியக்காரத்தனம், ஊசி எங்க விழுந்ததோ அங்க தேடுனா தானே கிடைக்கும், வெளிச்சம் இருக்குங்கிறதுக்காக வெளியில தேடுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னாரு. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, மகனே, இதைத்தான் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷமோ அமைதியும் உங்களுக்குள்ளதான் தொலைஞ்சு போச்சு. ஆனா நீங்க வெளியில இருக்கிற கார்லையும் பங்களாவிலையும் மனிதர்கள்கிட்டையும் அதை தேடிக்கிட்டு இருக்கீங்க. இது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சுளிரென்ற உண்மை. நாம எல்லாரும் அந்த பாட்டியை போலதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிம்மதியும் அமைதியும் நமக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. ஆனா நாம அதை வெளியில இருக்கிற உலகம்ங்கிற விளக்கு வெளிச்சத்துல தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சந்தோஷம்ங்கிறது வெளியில இருந்து நமக்கு வர்ற ஒரு பொருள் இல்ல, அது உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஒரு நிலை. ஒரு கஸ்தூரி மான் இருக்கு, அது உடம்புல இருக்கிற நாவியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நறுமணம் வீசும். ஆனா அந்த மானுக்கு அந்த வாசனை தன்கிட்ட இருந்து தான் வருதுன்னு தெரியாது. அடடே, எங்கிருந்துடா இந்த வாசனை வருதுன்னு காடு பூரா ஓடி ஓடி தேடி அலையும். கடைசியில களைச்சு போய் விழும். நாமளும் அந்த கஸ்தூரிமான் மாதிரி தான். அமைதிங்கிற நறுமணம் நமக்குள்ளேயே இருக்கு, ஆனா நாம அதை அறியாம வெளி உலகத்துல தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஸ்தித பிரக்ஞன், அதாவது தெளிந்த மனநிலை உடையவனை பற்றி பேசுவாரு.
எவன் ஒருவன் வெளி உலக ஆசைகளை எல்லாம் துறந்து தன் ஆத்மாவிலேயே தான் திருப்தி அடைந்து வாழ்கிறானோ அவனே உண்மையான அமைதியை அடைகிறான். நீங்க அமைதியா இருக்கணும்னா முதல்ல உங்க மனசை ஒரு கண்ணாடியா மாத்தணும். கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஏரி தண்ணில உங்க முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. தண்ணி அமைதியாகி அசையாமல் இருக்கும்போதுதான் உங்க முகம் பளிச்சுன்னு தெரியும். அதே போலதான் உங்க மனசு ஆசை, கோபம், பயம்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அமைதி தெரியாது. மனசு அடங்கும்போது அமைதி தானா வெளிப்படும். இப்போ உங்க மனசுக்குள்ள அடுத்த கேள்வி ஓடும். சரிப்பா, அமைதி எனக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த மனசை எப்படி அடக்கிறது? என் மனசு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்குதே. அது காட்டுக்குதிரை மாதிரி கண்டபடி ஓடுதே. இந்த மனசை அடக்கி அமைதியை அனுபவிக்கிற அந்த விஞ்ஞானம், சயின்ஸ் என்ன? அதை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு உங்க மனசு ஆதங்கப்படுதில்ல? மனதை அடக்கும் அந்த ஆன்மீக விஞ்ஞானம் என்ன? பகவத்கீதையும் யோக சாஸ்திரமும் நமக்கு காட்டும் அந்த ரகசிய வழி என்ன? அதை பற்றி நாம அடுத்த பகுதியில ரொம்ப ஆழமா அறிவியல் பூர்வமா பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மனசுங்கிற ஏரியை அமைதியாக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நாம பார்க்க போறது இந்த ஆன்மீக பயணத்திலேயே மிக முக்கியமான, நடைமுறைக்கு தேவையான ஒரு பகுதி. மனதை அடக்கும் விஞ்ஞானம். த சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். என்னப்பா இது? மனசுங்கிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு உணர்வு தானே. அதுல என்ன விஞ்ஞானம் இருக்கு? மனசு அடக்கிறது சாத்தியமா? அது ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்னைக்காவது உங்க மனசை கவனமா கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்க மனசு என்ன பண்ணுது? சரி, அடுத்த பகுதியில என்ன சொல்ல போறாரு? ராத்திரிக்கு என்ன சாப்பிடுறது? நாளைக்கு ஆபீஸ்க்கு போனா அந்த வேலையை எப்படி முடிக்கிறது? நீ எங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கா? இதுதான் நம்ம மனசோட நயவஞ்சகமான சுபாவம். மனசுங்கிறது ஒரு அதீதமான சக்தி கொண்ட கூர்மையான கத்தி மாதிரி. அதை ஒரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர் கையில கொடுத்தா அது ஒரு மனிதனோட உயிரை காப்பாற்றும். அதே கத்திய ஒரு குழந்தை கையிலையோ இல்ல ஒரு பைத்தியக்காரன் கையிலையோ கொடுத்தா அது அவனையும் காயப்படுத்தும், சுத்தி இருக்கிறவங்களையும் காயப்படுத்தும். இன்னைக்கு நம்ம மனசு ஒரு குழந்தை கையில இருக்கிற கத்தி மாதிரி தான் ஆபத்தா இருக்கு. அது நம்மளையே குத்தி குத்தி காயப்படுத்துது. நீ பாவம், நீ தோத்துட்ட, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம தினமும் உள்ளுக்குள்ளேயே சித்திரவதை பண்ணுது. இந்த மனசை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது? அதுக்கு ஆன்மீகம் காட்டும் அந்த சயின்ஸ் என்ன? பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட இதே கேள்வியை தான் கேட்பான். கிருஷ்ணா, காற்று அடக்கிறது கூட சாத்தியம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. அது சஞ்சலப்பட்டது, அலையக்கூடியது. நான் என்ன பண்றதுன்னு கதறுவான். அதுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரே ஒரு பதில தான் சொல்லுவாரு. அபியாசேல து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. அதாவது, அர்ஜுனா, பயிற்சி மற்றும் பற்றுமின்மை இந்த இரண்டினாலும் மட்டுமே மனதை அடக்க முடியும். இதுல என்ன சயின்ஸ் இருக்கு தெரியுமா? முதல் விஷயம் பயிற்சி, பிராக்டிஸ். நீங்க ஒரு புதுசா ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். முதல் நாளே உங்களால 50 கிலோ எடைய தூக்க முடியுமா? முடியாது. கை வலிக்கும், உடம்பு உடைஞ்சு போயிடும். ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணும்போது உங்க தசைகள் பலமடைந்து சில மாசங்கள்ல உங்களால சுலபமா எடைய தூக்க முடியும் இல்லையா? அதே போலதான் மனசும். மனசுங்கிறது ஒரு தசை மாதிரி. அதை நீங்க தினமும் பயிற்சி கொடுத்து பழக்கணும். ஒரு சின்ன கதை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய குதிரை பயிற்சி அளிப்பவர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு காட்டு குதிரையை கொண்டு வந்தாங்க. அது யாரையுமே மேல உட்கார விடாது, கண்டபடி துள்ளும், கடிக்கும், மிதிக்கும். எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. ஆனா அந்த பயிற்சியாளர் ரொம்ப அமைதியா அந்த குதிரையை அணுகுனாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முதல்ல அந்த குதிரையை அடிக்கல, அதோட சண்டை போடல. தினமும் காலையில அந்த குதிரை பக்கத்துல போய் அமைதியா நிப்பாரு. அதுக்கு புல் கொடுப்பாரு, மெதுவா தடவி கொடுப்பாரு. குதிரை ஓடினா அது கூடவே மெதுவா நடப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குதிரைக்கு இவர் மேல நம்பிக்கை வந்தது. அப்புறம் மெதுவா அதோட முதுகுல கை வச்சாரு. அப்புறம் ஒரு நாள் அது மேல ஏறினாரு. அந்த காட்டு குதிரை ரொம்ப அமைதியா அவரை தன் மேல சுமந்து போச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசும் அந்த காட்டு குதிரை மாதிரி தான் ஆபத்து. நீங்க அதை பலவந்தமா அடக்க நினைச்சா அது இன்னும் அதிகமா துள்ளும், உங்களை தூக்கி எறியும். நீங்க அதை அன்போட, விழிப்புணர்வோட கவனிக்கணும். இரண்டாவது விஷயம் கவனித்தல், அப்சர்வேஷன். உங்க மனசுல ஒரு எண்ணம் வரும்போது நீங்க அந்த எண்ணமா மாறாதீங்க.
ஐயோ எனக்கு கோபம் வருதேன்னு கோபப்படாம, ஓ எனக்குள்ள கோபம்ங்கிற ஒரு எண்ணம் வருது, சரி வரட்டும், அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம்னு ஒரு சாட்சியா நின்னு கவனிங்க. நீங்க கவனிக்க தொடங்கின அடுத்த நொடியே அந்த கோபமும் கவலையும் தன்னோட சக்தியை இழந்து மெல்ல மெல்ல கரைஞ்சு போயிடும். இதுதான் ஆன்மீக விஞ்ஞானத்தின் மாபெரும் ரகசியம். நீங்க எண்ணங்கள் கிடையாது, எண்ணங்களை வேடிக்கை பார்க்கிற சாட்சி. மூன்றாவது விஷயம் சுவாசம், பிரெத் கண்ட்ரோல். நம்ம மனசுக்கும் மூச்சுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. நீங்க கோபமா இருக்கும்போது உங்க மூச்சு எப்படி இருக்கும்? வேகமா சீரற்றதா இருக்கும். நீங்க பயந்து போயிருக்கும்போது மூச்சு திணறும். அதே நீங்க ரொம்ப அமைதியா நிம்மதியா தூங்கும்போது உங்க மூச்சு எப்படி இருக்கும்? மெதுவா சீரா இருக்கும் இல்லையா? மனசு கெடும்போது மூச்சு மாறுதுன்னா, மூச்சை நீங்க சீராக்கும்போது மனசும் தானா அமைதியாகும் தானே? இதத்தான் நம்ம முன்னோர்கள் பிராணாயாமம்னு சொன்னாங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனிங்க. மனசு தானா அடங்கி ஒரு பிரம்மாண்டமான அமைதிக்கு போகும். இப்போ நீங்க கேட்கலாம், சரிப்பா, மனசை அடக்கிற பயிற்சி பிராணாயாமம் எல்லாம் ஓகே, ஆனா இதை என் அன்றாட வாழ்க்கையில என் குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவுல நான் எப்படி நடைமுறைப்படுத்துறது? சரணாகதினா என்ன? தியானத்தை என் வேலைகளுக்கு நடுவுல எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு உங்க மனசு கேள்வி கேட்குதில்ல? அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தும் ஷரண் தத்துவமும் தியானத்தின் உண்மையான சக்தியும் என்ன? அதை பற்றி நம்ம அடுத்த பகுதியில ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்க மனசை கவனிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நாம பார்க்க போறது அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலைக்கு நடுவுல குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவுல எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற ரகசியம். அதாவது சரணாகதியும் தியானமும். என்னப்பா இது சரணாகதினா என்ன? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசியா போகணுமா? வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் தியானம் பண்ணணுமா அப்படின்னு நீங்க பதறலாம். கண்டிப்பா இல்ல. ஆன்மீகம்னா சந்நியாசம் கிடையாது. வாழ வேண்டிய வாழ்க்கைய சரியான புரிதலோட வாழ்றது தான் உண்மையான ஆன்மீகம். நாம எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? வாழ்க்கையில எல்லா சுமையையும் நம்ம ஒரே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறது தான். இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாத்தணும், இந்த கம்பெனியை நான் தான் நடத்தணும், என் பையனோட எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிக்கணும்னு எல்லா பாரத்தையும் நாமளே தூக்கி சுமக்கும்போது நம்ம தோள் வலிக்குது, நெஞ்சு அடைக்குது, மனசு நொறுங்கி போகுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்றீங்க. ட்ரெயின்ல ஏறின அப்புறமும் நீங்க தூக்கிட்டு வந்த பெரிய லக்கேஜை உங்க தலையிலேயே வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கறவன் என்ன சொல்லுவான்? என்னடா இது லூசுத்தனமா இருக்கு, மூட்டையை கீழே வச்சுட்டு நிம்மதியா உட்கார்றா, ட்ரெயின் தான் உன்னையும் மூட்டையையும் சேர்த்து தூக்கிட்டு போகுதேன்னு சொல்லுவான் இல்ல? நாம பண்றதும் அதுதானே. இந்த பிரபஞ்சத்தை, கோடிக்கணக்கான கிரகங்களை, நட்சத்திரங்களை, நம்ம உயிர் மூச்சை இயங்க வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான பேரருள் சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் நம்மையும் தாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த லக்கேஜை நம்ம தலையில வச்சுக்கிட்டு ஐயோ பாரம் தாங்கலையேன்னு அழுதுகிட்டே இருக்கோம். சரணாகதினா என்ன தெரியுமா? அந்த பாரத்தை இறைவன்கிட்ட, அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட தூக்கி கொடுத்துட்டு, நான் என் கடமையை நேர்மையா செய்வேன், ஆனா அதோட பலனை உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு அமைதியாகிறது தான் சரணாகதி. ஒரு சின்ன கதை சொல்றேன், மனசை ஒருமுகப்படுத்தி கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய தந்தை இருந்தாரு. அவருக்கு ஒரு 5 வயசு குட்டி பையன் இருந்தான். 2 பேரும் சந்தைக்கு போனாங்க. சந்தையில ஒரே கூட்ட நெரிசல், கூச்சல். அந்த பையன் தன்னோட குட்டி கையால அப்பாவோட விரலை பிடிச்சுக்கிட்டு நடந்தான். போற வழியில ஏதோ ஒரு வேடிக்கையை பார்த்துட்டு கை நழுவி போயிடுச்சு. பையன் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சான். அப்பா ஓடி வந்து பையனை பிடிச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த அப்பா சொன்னாரு, மகனே, நீ என் விரலை பிடிச்சுக்கிட்டா ஏதோ ஒரு கவனச்சிதறல்ல உன் பிடி நழுவிடும். அதுக்கு பதிலா நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். நான் பிடிச்சா உலகமே எதிர்த்து வந்தாலும் என் பிடி நழுவாது அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழமான தத்துவம் இது. நாம நம்ம அறிவால, பணத்தால இறைவனை பிடிக்க நினைக்கிறோம். அதான் நம்ம பிடி நழுவி நழுவி விழுந்துடுறோம். அதுக்கு பதிலா, இறைவா என் கையை நீயே பிடிச்சுக்கோ, என் வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சரணாகதி அடையும் போது அந்த பிரபஞ்சமே நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும். பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்ற உச்சக்கட்ட உபதேசம் இதுதான். சர்வ தர்மான் பரித்யாகிய மாமேகம் சரணம் விரஜ. அதாவது, அர்ஜுனா, எல்லா கவலைகளையும் தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் மட்டும் சரணடைவாய். உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், அஞ்சாதே.
அடுத்து தியானம்னா என்ன? நம்ம ஆளுங்க தியானம்னா ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து எண்ணங்களை வன்முறையா அடக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. தியானம்ங்கிறது ஒரு செயல் கிடையாது, அது ஒரு நிலை, அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங். நீங்க செய்யற வேலையை முழு கவனத்தோட பண்ணினா அதுவே தியானம்தான். நீங்க சமைக்கும்போது சமையல்ல மட்டுமே கவனமா இருந்தா அது தியானம். நீங்க வண்டி ஓட்டும்போது வண்டி ஓட்டுறதுல மட்டுமே கவனமா இருந்தா அது தியானம். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க பேசுறத முழுசா கவனிச்சா அது தியானம். எப்போ உங்க மனசு கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ ஓடாம இந்த நிகழ்காலத்துல, அதாவது பிரசன்ட் மோமெண்ட்ல வாழுதோ, அப்போ நீங்க தியானத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நிகழ்காலம்தான் நிஜம். கடந்த காலம் ஒரு இறந்த பிணம், எதிர்காலம் இன்னும் பிறக்காத குழந்தை. நாம ஏன் கஷ்டப்படுறோம்னா செத்துப்போன பிணத்தையும் பிறக்காத குழந்தையையும் சுமந்துகிட்ட இருக்கோம். இந்த நிகழ்காலத்துல வாழ பழகிட்டா உங்களுக்குள் பேரமைதி தானா பொங்கி வழியும். இப்போ நாம நம்ம ஆன்மீக பயணத்தோட உச்சகட்ட பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க கேட்கலாம், சரிப்பா, நான் துயரத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டேன், மாயையை கிழிச்சிட்டேன், ஆத்மா அழியாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், சரணாகதியும் அடைஞ்சிட்டேன். இப்போ எனக்குள்ள அந்த ஜீவன் முக்திங்கிற இறுதி விழிப்புணர்வு எப்படி சாத்தியமாகும்? நான் இந்த உலகத்துல எப்படி ஒரு ஜீவன் முக்தனா பயமற்று பேரானந்தத்தோட வாழப்போறேன் அப்படின்னு உங்க ஆத்மா தவிக்குது இல்ல? அந்த மாபெரும் ஆன்மீக உச்சகட்ட விழிப்புணர்வு, த ஃபைனல் அவேக்கனிங் அண்ட் கிளைமேக்ஸ் என்ன? அதை பற்றி நாம அடுத்த இறுதி பகுதியில ஒரு பிரம்மாண்டமான உணர்ச்சி பூர்வமான நிறைவோட பார்க்க போறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கவலைகளை பிரம்மாண்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியா நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த இறுதி பகுதியில சந்திப்போம். ஆரம்பத்துல நாம எங்க தொடங்கணும் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இந்த துயர நிலையை அடைஞ்சிருக்கேன்? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் ஏன் நிம்மதி இல்லாம அழுதுகிட்டே வாழணும் அப்படின்னு இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ஒரு மனிதனின் கதறலோட தான் நாம முதல் பகுதியை தொடங்கணும். அப்புறம் மெல்ல மெல்ல துன்பத்தின் பின்னாடி இருக்கிற அறிவியலை ஆராய்ஞ்சோம், கர்மாவை புரிஞ்சுக்கிட்டோம். வெளியில தேடின மாற்று வழி உண்மையில் நமக்குள்ளதான் இருக்குங்கிற பார்வை மாற்றத்தை அடைஞ்சோம். இந்த பொய் உலகம் விரிச்சு வச்சிருக்கிற மாயைங்கிற வலையை கிழிச்சு எரிஞ்சோம். மரணத்தை பத்தின பயத்தை உடைச்சு உடம்புக்கு தான் அழிவே தவிர நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அழிவே இல்லைங்கிற நித்தியமான உண்மையை உணர்ந்தோம். அமைதியும் மகிழ்ச்சியும் கார்லையோ பங்களாவிலையோ இல்ல, அது நமக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பேர் அமைதிங்கிறத அறிஞ்சோம். அந்த மனசை அடக்கிற விஞ்ஞானத்தை கத்துக்கிட்டு கடைசியில எல்லா பாரத்தையும் அந்த இறைவனிடமே, பிரபஞ்ச சக்தியிடமே தூக்கி கொடுத்துட்டு சரணாகலிங்கிற நிழல்ல வந்து நின்னுட்டோம். இன்னைக்கு இந்த நொடியில உங்க மனசை கொஞ்சம் தொட்டு பார்த்து சொல்லுங்க. பகுதி 1ல இருந்த அதே பயம், அதே குழப்பம், அதே கவலை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கா? இல்ல உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான அமைதி, ஒரு தெளிவு, ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறத நீங்க உணர்றீங்களா? இதத்தான் ஆன்மீகத்துல ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் முக்தினா என்ன தெரியுமா? ஏதோ செத்து போன அப்புறம் வைகுண்டத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போறது கிடையாது. நீங்க உயிரோட இருக்கும்போதே, இந்த பூமியில வாழும்போதே, துன்பங்கள் வந்தாலும் கலங்காம, இன்பங்கள் வந்தாலும் துள்ளாம, மரணத்தை கண்டு பயப்படாம, மனசுல பேரமைதியோட வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு பேருதான் ஜீவன் முக்தி. ஒரு சின்ன நிறைவு கதை சொல்றேன், நெஞ்சார கேளுங்க. ஒரு பெரிய ஞானி இருந்தாரு. அவர் எப்போதுமே புன்னகையோட பேரானந்தத்தோட இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தன் வந்து கேட்டான், சாமி, உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமே வந்தது இல்லையா? கடன் பிரச்சனை, நோய், அவமானம், இழப்புகள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லையா? நீங்க எப்படி எப்போதும் இவ்வளவு சந்தோஷமா அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டான். அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மகனே, மத்தவங்களுக்கு வர்ற அதே புயல், அதே மழை, அதே வெயில் என் வாழ்க்கையிலையும் வருது. ஆனா மத்தவங்க அந்த புயல்ல மாட்டி நனைஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. நான் அந்த புயலை அமைதியா வேடிக்கை பார்க்கிற ஒரு சாட்சியா மாறிட்டேன் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வாழ்வியல் உண்மை. வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் மாதிரி. அங்கே அலைகள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அலைகளோட போராடி ஜெயிக்க முடியாது. ஆனா நீங்க நீந்த கத்துக்கிட்டா அதே அலைகள் மேல சவாரி செஞ்சு பேரானந்தம் அடையலாம். இன்னைக்கு நீங்க நீந்த கத்துக்கிட்டீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தா நீங்க அழக்கூடாது. வா, இந்த கஷ்டம் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளணும். யாராவது உங்களை ஏமாத்துனா, சரி, என் பழைய கர்மா கழிஞ்சு போச்சுன்னு கடந்து போகணும். உடம்புக்கு நோய் வந்தா, இது உடம்போட தர்மம், ஆத்மாவான எனக்கு எந்த நோயும் இல்லைன்னு தைரியமா இருக்கணும்.
உங்க வாழ்க்கையோட மாபெரும் சூத்திரமே இதுதான். நீங்க இந்த உடம்பு கிடையாது, நீங்க எண்ணங்கள் கிடையாது, நீங்க அழியாத நித்தியமான பேரானந்த வடிவமான ஆத்மா. இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு இந்த உலகத்துல பயப்பட எதுவுமே இல்லை. அவன் கால் அடியில தான் இந்த உலகமே இயங்கும். அவன் நடக்கிற ஒவ்வொரு அடியும் தியானம், அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வேதம், அவன் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் பேரானந்தம். உங்க தேடல் முடிஞ்சு போச்சு. நீங்க தேடி அலைஞ்ச அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் இப்போ உங்க கைக்குள்ள, உங்க நெஞ்சுக்குள்ள பளிச்சுன்னு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. இனி உங்க வாழ்க்கையில இருட்டே இல்ல, நீங்களே ஒரு வெளிச்சமா மாறிட்டீங்க. இந்த அற்புதமான 10 பகுதி ஆன்மீக பயணம் உங்க மனசுல ஒரு சின்ன ஒளிபொறியை ஏத்தி இருந்தாலும், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும், அதுதான் நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் சேனலோட மிகப்பெரிய வெற்றி. உங்க வாழ்க்கையை மாற்றிய இந்த ஆன்மீக பயணத்தை கஷ்டத்திலையும் துயரத்திலையும் தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சம் பரவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க மனசுல தோணுன அந்த உணர்வுகளை, உங்க அனுபவங்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட பகிர்ந்துக்கோங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். இதுபோல இன்னும் பல ஆழமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆன்மீக தத்துவங்களையும் பகவத்கீதையின் ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழிவற்ற ஆத்மாவுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். என்றும் அமைதியோடும் பேரானந்தத்தோடும் தைரியத்தோடும் வாழுங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.